முத்தழகுல அஞ்சலி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனா முத்தழகு அத ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க. பேச்சி அம்மா தனத்தை வீட்டுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக வர சொல்லி கூப்பிடுறாங்க. தனம் கொஞ்சம் யோசிச்ச உடனே என்னன்னு கேக்குறாங்க. நான் குழந்தைய பெத்து இப்போ தொலைச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் ராசிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, இனிமேல் எல்லாமே நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்தழகு அவங்க குழந்தைய அவங்க கையிலேயே கொடுத்து இனிமேல் பையனை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. இங்க அஞ்சலி தான் தும்னு குதிக்கிறாங்க. உன்னாலதான் இப்ப தத்து கொடுக்கற மாதிரி ஆயிருச்சு. இப்ப முத்தழகு குழந்தை முத்தழகு கைக்கே போயிருச்சு. இதுக்கு அந்த சேகரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அஞ்சலி கத்துறாங்க. ரெஜினாவும் கால் பண்றாங்க. சேகர் உடனே குழந்தைய பெத்தவங்களுக்கு பண கஷ்டமா, அவங்க கொஞ்சம் பணத்தை கேக்குறாங்கன்னு சொல்றாரு. ரெஜினா உடனே உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன், யாருக்கு தெரியும் உன் குழந்தைய கூட நீ வித்திருப்ப, நீ நேர்மையாவா குழந்தைய கொடுத்திருக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சரி எனக்கு 50,000 பணம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ரெஜினாவும் ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய் மூலியமா வரும்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. பூமி இங்க குழந்தைங்க கிட்ட டே இனிமேல் அம்மா உன்னை பாத்துக்க மாட்டா, உன்னை பாத்துக்கிறதுக்கு தனம் அம்மான்னு ஒருத்தவங்க வர போறாங்க, எப்படியும் அஞ்சலிய குழந்தையதான் உங்க அம்மா தூக்கி வச்சுட்டே இருக்க போறா அப்படின்னு பேசுறாரு. குழந்தை மேல எங்க வெறுப்ப காட்டுறீங்க, அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறாங்க முத்தழகு. பூமியும் அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சுறாரு. யாரு குழந்தை நீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. பத்தாக்குறைக்கு தென்றல்னு கூப்பிட்டோன்னு அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருது. முத்தழகு வந்து பாத்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா குழந்தைகிட்டன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிடுறாங்க. குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கிறத அஞ்சலி வந்து பாத்துறாங்க. வந்து பாத்துட்டு நான் குழந்தைக்கு டயாப்பர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, பூமி குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான், எனக்கு இது போதும், எப்படியாவது நான் பூமியை என் சைடு இழுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. டயாப்பர் எடுத்து போய் குழந்தைக்கு மாட்டி விட்டுட்டு குழந்தைக்கு மொத்தம் கொடுத்துட்டு பூமி கிட்ட சொல்றாங்க, இந்த மொத்தம் உனக்கு கொடுத்ததா நினைச்சுக்கோ பூமி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அஞ்சலி. நம்ம முத்தழகு சும்மா இருப்பாங்களா, நான் எதுக்கு அந்த குழந்தைங்க மூலியமா எல்லாம் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும், எனக்குதான் முழு உரிமை இருக்கே, நான் உங்க கைய பிடிச்சு இப்படி முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. பூமிக்கு என்னமோ சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அஞ்சலிக்கு இங்க பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.